வணக்கம் அண்ட் வெல்கம் டு விக்னேஷ் vlogs. இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்கோம். இப்படிதான் நம்ம ஒரு வீடியோ ஒரு ஜாலியா ஆரம்பிச்சா போன வீடியோ பாத்தீங்கன்னா போன வீடியோல இப்படிதான் பண்றான். சரி இந்த வீடியோலாம் அமைதியா இருக்கும்போது இந்த வீடியோ ஏன்டா இப்படி இருக்கீங்க? அப்ப ரோட்ல இருந்தா சொல்லுங்க. ரோடடா இது. ஐயோ நானே வந்து மாட்டிக்கிட்டேன். சரி ஓகே, இன்னைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கணபதி சிக்கன் சென்டர். கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். கரெக்டா கணபதி சிக்கன் சென்டர். அங்க பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் மீன் அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம் பாத்தீங்கன்னா பட்டாசா இருக்கும். நம்ம அங்கதான் போய் சாப்பிட போறோம். நம்ம கடை கரெக்டா எங்க இருக்கு? கரெக்டா வந்து கணபதி ராஜவீதியில இருக்கு. ஓகே, கணபதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம டே உள்ள வந்து சங்கனூர் ரோடு, சங்கனூர் ரோடு லெஃப்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் கடை. ஓகே, அம்மன் மட்டன் கடை இருக்கு, அம்மன் கோழி கடை இருக்கு. டைமிங்னா டைம் வந்து 7 மணிக்கு மேல தான். நான் 7 மணி 7:30 வந்தாங்கன்னா நாட்டுக்கோழி தலைக்கறி குடல் இது நாட்டுக்கோழி தலைக்கறி குடல் சூப்பு கேட்கும் போது இது இருக்கு. நண்டு சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு. ஓகே ஓகே, ஆட்டுக்கால் சூப்பு, இது நாட்டுக்கோழி சூப்பு. ஓகே, உங்க பேருனா? என் பேரு குமார். ஓகே, வந்து அம்மன் மீன் கடைன்னு பேரு. கணபதி மீன் கடைன்னு போட்டுருக்கோம். ஓகே, கணபதி மீன் கடை. ஆனா இன்னொன்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சுக்கிறேன், கடவுளுக்கு அடுத்தது என் கஸ்டமர். கஸ்டமர் தான் கடவுள். அண்ணன் சூப்பரா இருக்கு. நான் நல்லா பண்றேனோ இல்ல, நீ நல்லா பண்ற. என்னோட வந்து தாத்தா வெட்டண்ட தாத்தா இருக்காருல்ல, அவரோட பாணி தான் எனக்கு அவரோட ரொம்ப பிடிக்கும். அவரோட பாணி என்னன்னா, சம்பாதிக்கிற காசை வந்து நான் வந்து கொஞ்சம் தெய்வத்துக்கும் இந்த நைட்டு இந்த சரக்கை போட்டு சாப்பிடாம வரவங்களுக்கு. ஆமா, நான் அதை பத்தி தான் கேட்கணும்னு இருந்தேன். இங்க எப்ப அவங்க எல்லாம் வருவாங்களே, எப்படி நீங்க மேனேஜ்? இல்ல நான் அதுல இருந்தா வாங்குவேன், எல்லாத்தையும் விட்டுருவேன். ஏன்னா விட்டுருவேன். என்ன மனுஷன் ஏன்னா இட்லி 4 இட்லி மேல அவங்க சாப்பிட முடியாது. குடிச்சு வயிறு ஃபுல் ஆயிரும். இங்க ஒரு பின்னாடி இருக்க பாருங்க, நீ பார்த்தவங்க விடாதீங்க, நீ விடவே விடாதீங்க. குடிச்சு புண்ணாயிரும். அது 2 இட்லி 3 இட்லி எல்லாம் கணக்கு பாக்குறதா? சரி சரி, ஆத்து நல்லா அப்படின்னு. இது நல்ல ஐடியாவா இருக்கு. நம்மளும் அப்படியே நடிச்சு ஒரு 4 இட்லி வந்தா குடிப்பீங்களா? கண்டிப்பா. நீங்க இவ்வளவு வருஷம் ஆச்சு கடை ஓபன் பண்ணி, இல்ல ஒரு பெஸ்ட் கஸ்டமர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் யாரு? எனக்கு வரவங்களும் எல்லாம் பெஸ்ட் தான். அதுலயும் ஒருத்தர் பெஸ்ட் அப்படி அதுக்கு அங்கிருந்து கடவுள் தான். என்ன சூப்பர், நம்மளுக்கு மேல சூப்பரா பேசுறீங்க. கம்மி நீங்களும் எங்க கூட அப்படியே பார்ட்னர் ஆயிடுங்க. நம்மளாம் அப்படியே என்ன நிறைய பார்ட்னர் போட்டுருமா? நைட்டு மட்டும் தான். நைட்டு மட்டும். அதுக்கே டைம் பத்தல. ஓகே, இதுக்கே நம்ம விடிய காலை 4 மணிக்கு தான் நான் தூங்குறது. மீன்ல எங்க இருந்து எடுப்பீங்க? நம்ம கோயம்புத்தூர்ல உக்கடத்துல. சிக்கன்லனா சிக்கன் வந்து இங்க நம்ம கடையில, அம்மன் மீன் கடை நம்ம கடையில. ஓ, சிக்கன் கடையும் தனியா வச்சிருக்கீங்க? ஆமா, தெரிஞ்ச ஃப்ரெண்டு கடை தான். ஓகே ஓகே, அண்ணன் ஒரு டாடா சாம்ராஜ்யமே இந்த கோயம்புத்தூர்ல வச்சு நடத்திட்டு இருக்காரு. தனியா சிக்கன் கடை, மீன், அது இதுன்னு எல்லாம் பக்காவா பட்டாசா போட்டு கம்மன்னு வறுத்துட்டு இருக்காரு. ஆனா நம்மளுக்கு ஒரு 3, ஒரு சில்லி, ஒரு மீன் 1. அப்புறம் உனக்கு என்ன வேணும் கேமராமேன்? அவனுக்கு எது வேணாம், அந்த களி வச்ச பிளேட் மட்டும் கொடுங்க, மாப்பிள்ள சாப்பிட்டு போயிடும். சாப்பிட்டு போயிருவில்ல? அந்த இலத்தலை மட்டும் கொடுத்துருங்க, அவன் போதும், அவன் சாப்பிட்டுமா. நம்ம கடையில எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வந்தா எப்பவுமே 8 மணிக்கு வந்துட்டா ஓகே ஓகே, வந்து அனைத்து பொருளுமே கிடைக்கும். அனைத்து பொருளும் ஓடுறது, பறக்கிறது, தாவறது எல்லாத்தையும் பொறுத்து வறுத்து இங்க எல்லாம் வச்சிடலாம். அண்ணன் மேல ஒரு கேஸே போடலாம், அவ்வளோ பாடி இங்க கிடக்கு. அண்ணன் மேல ஒரு கேஸே போடலாம், அந்த அளவுக்கு இங்க கிடக்கு. இது இன்னொரு என்னன்னா, இப்ப சமையல வந்து ஒய்ப்பு தான், வேற வேலைக்கார ஆளுங்க. இந்த குடும்பமா ஒரு குடும்பமா சூரிய வம்சம் படம் மாதிரி. நம்ம ஊரு புதுக்கோட்டை செட்டிநாடு சைடுல இருக்கும். செட்டிநாடு சைடுல அப்பனா காரசாரமா தூள் கலப்புறது இல்ல, கடவுள் பொறுத்தது நமக்கு தெரிஞ்சது நம்ம செஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். எத்தனை வருஷமான இங்க? 20 வருஷமா இருக்கு. 20 வருஷமா? எனக்கே 17 தான் ஆச்சு. 20 வருஷமா ஒரு மக்களை என்னோட கவனிச்சு சாப்பிட வச்சு அளவு பாக்குறத, சாப்பிட வச்சு அளவு பாக்குறது. முதல் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா அமக்கலமா சில்லிலேருந்து ஆரம்பிக்கிறோம். சில்லி உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோ சாஃப்டா, அவ்வளோ ஜூஸியா இருக்கு. என்னடா வாவ் வண்டர்ஃபுல் புரியல சொல்லுவாங்க? புரியல. வாவ் வண்டர்ஃபுல் சூப்பர்னு சொல்லுவாங்க. எதுக்கு ரிவ்யூ பண்றது? இப்ப சொல்றேன் பாரு. வாவ் வண்டர்ஃபுல் எப்படி? ஓகேவா? ஓகே. டன்னா? டன்.
கீரை கொண்டு வா. அவ்வளோ சூப்பரா அவன் சாப்பிட்டான். அவ்வளோ குவான்டிட்டியா கொடுத்துருக்காங்க. ஐயோ யாரும் பார்க்கவே இல்லை கேமராமேன். யாரும் பார்க்கல. ஓகே சூப்பர். காரம் டேஸ்ட் உப்பு உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கு. சிக்கனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இந்த சில பல சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசா இருக்கும். பழசா இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த கடிச்சாலே அதோட குசிலாம் தெரியும். இது வச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் இது என்ன மீன் நல்லா தெரியுதா? நெய் மீன். நெய் மீன்லாம் இல்லை, நெய் மீன்லாம் கிடையாது. திமிங்கலம். என்ன மீன்? திமிங்கலம். நம்ம சொல்றதுதான் மீன் திமிங்கலம். அப்படியே கிட்ட கொண்டு வாங்க. அப்படியே தெரியுதா? அப்படியே இங்க பாருங்க எவ்வளோ ஜூசியா அவ்வளோ சூப்பரா இருக்கு. சத்தியமா மீன் வாங்கோ தள்ளிருச்சு. அவ்வளோ சூப்பரா உப்பு காரம் புளிப்பு. அவர் சொன்னார்ல செட்டிநாடு கொடநாடு வடநாடு எல்லா நாடும் இங்கேதான் இருக்கு. அந்த அளவுக்கு பங்கமா இருக்கு. நெக்ஸ்ட் உனக்கு பிடிச்ச இது என்னது? உனக்கு பிடிச்சது ரத்த பொரியல். நம்ம தலைவருக்கு பிடிச்ச ரத்த பொரியல். அடிப்பொலி செம்மையா இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு. ரத்த மாதிரியே தெரியல, ஏதோ இந்த முட்டை மாதிரி இருக்கு பாருங்களேன். இதே முட்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா முட்டை போட்டிருப்பாங்களோ? இங்க வாங்க. நம்ம சாப்பிடுறது நான் மட்டும்தான் பார்த்தேன். என்ன இங்க கவுண்டர் பண்றதுக்கு பல பேர் இருக்காங்க. அங்க காட்டு இங்க ஒருத்தன். அப்படியே இங்க வா. இங்க ஒருத்தன். இவன் எப்படா கீழே விடுவான், நம்ம பொறுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நிறைய கைஸ் நம்மளை சுத்தி இருக்கானுங்க. இவங்களாம் கொடுக்காம சாப்பிடணும். ஓகே ரைட். இப்போ நம்ம மட்டும் ரிவ்யூ பண்ற பொழுது நம்ம கூட இன்னொரு அடிமை ஆள் ஒண்ணு சிக்கி இருக்கு. உங்களுக்கு எது வேணும்? எல்லாமே வேணும். எல்லாமே வேணும். இந்த இலத்தலை குப்பை எல்லாம் வேண்டாம். சாப்பிட்ற பொருள் எல்லாம் வேணும். சாப்பிட்ற பொருள் உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட்? எதுட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன உன்கிட்ட சொல்றேன் கரெக்டா கேமரா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் எது உனக்கு நான் பிடிக்கும்னு கேட்கிறேன். அதுக்கப்புறம் இதை சொல்லுனா எது அப்படிங்கும் போது எடுத்து வாயில வச்சு ஆரம்பிச்சு. ஆமா அது என்ன ஒரு டீசன்ட் தெரியுமா? டீசன்ட் தெரியும். நீ சாப்பிட்ட, நான் அப்படி இருக்க முடியுமா? கேமரா பின்னாடி அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளை கிளிய மாலையில சாப்பிட முடியும்? சரி இப்போ நீங்க எதுக்குப்பா சாப்பிடுங்க? நீங்க சாப்பிடுங்கப்பா. நான் இப்படி அப்படியே இரு. ரத்த பொரியல். இப்ப டப்பிங் வீட்டுல போய் கொடுத்துக்கலாமா? பேசணும்டா. இது ரத்த பொரியலுங்க. இது வந்து வெங்காயம், இது வந்து பெப்பர். இது நம்ம சமைக்கிறவா போறோம். இது இன்கிரீடியன்டா? இல்ல இன்கிரீடியன்ட்லாம் இல்ல. என்ன 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 மறுபடியும் இன்கிரீடியன்ட். அது பேர் இன்கிரீடியன்ட் கிடையாது. இன்கிரீடியன்ட். இனிமேல் இன்னும் நம்ம யாருமே இன்கிரீடியன்ட் சொல்றோம். இன்கிரீடியன்ட் அது பேரு. ஃபர்ஸ்ட் எத்தனை ரத்த பொரியல் சாப்பிடலாம்? நீ பாருங்க. சொல்லுங்க எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கு. கொஞ்சம் தப்புன்னு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா சூப்பரா தான் இருக்கு. உப்பு போட்டா ஜம்முன்னு இருக்குமா? உப்பு போட்டா நல்லா இருக்கும். சக்கரை எப்படி இருக்கு? சக்கரை இல்ல. சக்கரை எல்லாம் இல்ல. ஒண்ணுல மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள். அப்புறம் வாங்க மீன் சாப்பிடலாம். இது அப்படியே சாப்பிட்டா நல்லா தான் இருந்தது. எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாம இப்போ அப்படியே கேமரா பின்னாடி இருந்து ஒரு வாய் போட்டேன். ஓ மீன் வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல்னா எத்தனை? 11 லெவலா 12 லெவலா? இல்ல 13 லெவல் போலாம்னா. சூப்பரா அடஸ்டான் வாயா. ஓகே ரைட். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ஃபேவரட் சில்லி சாப்பிடுறோம். பாருங்க இது பாதி அவன் பைத்தியக்காரனே பின்ன இருக்க பைத்தியக்காரனே தின்ட்டான். நம்மதான் நன்றி. இதுல கொஞ்சம் தான் இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். சூப்பரா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் காரமா இருந்திருக்கலாம். இந்த செட்டிநாடு கொடநாடுலாம் கரெக்டா இருக்கா? பெப்பரே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. தம்பி எங்க மறுபடி போடு. பெப்பர் இருக்குன்னு நினைச்சா ஒண்ணுமே. இப்படி திருப்பி கொட்டினா எங்கடா பெப்பர் வரும்? அட சைக்கோ, சரித்திர சைக்கோ. வருது வருதா? எங்க வருதா? இப்படியே போட்டு உனக்கு சாவடிச்சா. இப்ப தெரியுதா நீ எவ்வளவு பெரிய தற்கொலைன்னு? இப்பதான் தெரியுது. ஒரு அவரு சாப்பிட வந்தோம் கேட்டான். ஆனா இங்க குடிகாரங்களா வருவாங்களானா? சாரி அப்படி சொல்லக்கூடாது.
இந்த தமிழ்நாட்டின் தூண்கள்லாம் வருவாங்கன்னா நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? அவர் நிஜமா சொன்னாரு, தம்பி அவருக்கு 4 இட்லியும் 2 மீனும் போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாரு. சூப்பரா இருக்குல்ல? நான் நடிக்கிறேங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இட்லி 4 மீன் கொடுத்துடுறீங்களா? நல்லா இருக்கா புஷ்பா மாரி? ஓ வேற லெவல்ல இருக்கு. நாங்க அதான் பிளான் பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னா ஒரு சரக்கு அடிச்ச ஒரு டோர்னியில போறோம், சாப்பிட்டதுக்கெல்லாம் காசு கொடுக்காம வீட்டுக்கு போனோம். என்ன செருப்பு கழட்டி அடிக்காம இருந்தா பரவாயில்ல. போறோம் ஒரு கான்பிடண்டா பேசுவோம், என்னைக்குமே ஒரு பாசிட்டிவா பேசணும். எப்படி பேசணும்? ஆமா பாசிட்டிவா பாசிட்டிவா பேசணும். நெகட்டிவ்ங்கிற வார்த்தையே நம்மளுக்குள்ள இருக்க கூடாது. சரி ஓகே, இப்ப நாங்க சாப்பிட்டு முடிச்சு காலி பண்ணிட்டு வட்டி சாத்துறோம். இது கீழே இருக்கிற உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்றோம். என்னங்கிறீங்க? எல்லாமே கொடுத்துடலாம். மாதிரி அடிச்ச நவுத்தி எல்லாம் சாப்பிட்டு நீங்க இருந்து போறோம். நம்ம பேர் இங்க வந்து நீங்க சொன்னீங்கன்னு வைங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 செருப்படி வேணா கிடைக்கும். அது தவிர வேற எதுவும் தர மாட்டாரு அவரு. சரி ஓகே, நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கடைசியா கண்ட்ரி பண்ணேன். ஒருவேளை பார்த்தீங்கன்னா இங்க எல்லாம் வந்து அடிச்சு நவுத்தி நாட் பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. உங்களோட ஒப்பீனியன் என்ன? நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஆனா வேற லெவல்ல மீனானா இனிமேல் வேணாம். சூப்பரா இருந்துச்சு. இங்க வந்து அவர் சூப்பரா அவ்வளவு அருமையா பேச. இல்ல வேற இடியாப்பம் தோசையில வேற இருந்துச்சு. நம்ம வந்து ஆமா, அது வேற எனக்கு தெரியாது, இப்பதான் தெரிஞ்சது. அது ஒரு 2 இங்க ஒரு 2 தோசை, இங்க ஒரு 2 இடியாப்பம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கீழே உங்களுக்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லொகேஷன் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாமே பண்ணுங்க. அசிங்கமா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே பண்ணுங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தெளிவா சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவங்க சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க, எப்படி கமெண்ட் பண்ணுவாங்க?